இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்னை செய்யலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து இந்தியன் ஃப்ளாக் பேட்டர்ன். இது ஆல்சோ ஒன் சைடில் மட்டும் தான் வரும். இப்போ இந்த இந்தியன் ஃப்ளாக் பேட்டர்ன் செய்கிறதுக்கு ஒயிட் சைடை மேலே வச்சுட்டு ப்ளூ சைடை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டோனட் பேட்டர்னை செய்யணும். அந்த டோனட் பேட்டர்ன் செய்யும் போது ப்ளூ சென்டர் வந்து ஒயிட் சைடில் வரணும். ஸோ ப்ளூவை ரைட் சைடு இல்லாட்டி லெஃப்ட் சைடை இப்படி டர்ன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஒயிட்டை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சைடு போட்ட ப்ளூவை திரும்ப பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒயிட்டை திரும்ப மேலே போடணும். இப்போ ப்ளூ சென்டர் வந்து ஒயிட் பிளேஸில் இருக்குது. இப்போ ஒயிட் சைடை மேலே வச்சுட்டு ஆரஞ்சு சைடை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கணும். ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஆரஞ்சு வந்து ப்ளூ சைடுக்கு பக்கத்தில் இருக்கிற லைனை வந்து இங்கே மேலே எடுத்துகிட்டு வரணும். மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு க்ரீனை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த டாப் லேயரை இப்படி டர்ன் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் சைடோட ஃபேஸை வந்து இப்படி டர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீனை ஒயிட் சைடுக்கு மேலே எடுத்துகிட்டு போகணும். மேலே எடுத்தோன்னே இங்கே இருக்கிற ஆரஞ்சை திரும்ப ஆரஞ்சு பேஸ்ட்டை எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி டர்ன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற க்ரீனை இங்கே மேலே போடணும். ஸோ இதை நார்மல் கார்னரை இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு இதை இந்த சைடு எடுத்துகிட்டு போய் மேலே இருக்கிறத கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த சைடு எடுத்ததை இங்கே வந்துட்டு திரும்ப மேலே போடும். இப்போ இந்தியா ஃப்ளாக் பேட்டர்ன் ரெடி. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம செஞ்சதை ரிவர்ஸில் செஞ்சால் இது சால்வ் ஆயிடும். ஸோ இதை திரும்ப கீழே எடுத்துகிட்டு போய் வெளியே எடுத்துகிட்டு மேலே போய் திரும்ப இங்கே எடுத்துகிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு இந்த ஆரஞ்சை கலக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீனை திரும்ப அதோட பிளேஸ்க்கு கீழே எடுத்துகிட்டு போய் இந்த ஃப்ரண்ட்டை எப்படி டர்ன் பண்ணி டர்ன் பண்ணி இப்படி டர்ன் பண்ணி ஆரஞ்சு பிளேஸில் போடணும். நெக்ஸ்ட்டு இந்த டோனட் பேட்டர்னை சால்வ் பண்ணால் க்யூப் சால்வ் ஆயிரும்.